ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக, ஐயோ எப்படா சீக்கிரம் குக்கிங் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க அது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நம்ம ஈஸியாக வெங்காயம் வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க. இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூட நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து போட்டிருக்கேங்க. அந்த வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நம்ம இப்போ வந்துட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து ஒரு 5-6 முட்டை, நான் இன்றைக்கி சொல்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 3 பேர் தாராளமாக வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் குவான்டிட்டி சொல்லியிருக்கேங்க. ஒரு 5-6 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா முட்டை வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கடாயில் வந்து முட்டை ஒட்டாமல் வருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லேட் ஆகும் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒர்க்கு கம்மியாகும்ல, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே கம்மியாகும்ல. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா நல்லா முட்டை வேக வரைக்கும் நல்லா கலன்னு கலக்கி எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? கலக்கி எடுத்துகிட்டு நல்லா அது கொஞ்சம் ஓரளவுக்கு உதிரி உதிரியாக வரும்போது நம்ம வந்து அந்த கடாயை எடுத்து தனியாக வச்சுட்டு உங்களுக்கு டம்ளர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கொத்தி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சும்மா அந்த நீங்கள் எந்த கரண்டியில் வதக்குறீங்களோ அதுலேயே வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் உடச்சி விட்டிங்கன்னா அதுவே உடஞ்சிருங்க. நான் இன்றைக்கி வந்து கொத்து மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நல்லா முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அது கூட மிளகுத்தூள் வந்து போட்டிருக்கேங்க. மிளகுத்தூள் போட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு கூட அப்படியே வச்சு சாப்பிட்லாங்க. சைட் டிஷ்ஷாக கிரேவி எதுவும் இல்லாமல் சும்மா இந்த முட்டை ஃப்ரை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது கூட ரைஸ் 1 கப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டா நம்மளோட ஈஸியான சிம்பிளான ஹெல்தி எக் ரைஸ் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டுமே. பார்த்துட்டு இருந்தால் எப்படி? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.